பாராட்டுக்கள் வாயிலாகவும் நீங்க பொழிஞ்ச அன்புல நான் திக்குமுக்காடிட்டேன் என்றுதான் சொல்லணும். நீங்க பாராட்டினீங்கன்னு நான் மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போகல. உங்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்க இன்னும் கடுமையா உழைக்கணும் என்ற எண்ணம் தான் எனக்குள் ஏற்பட்டிருக்கு. மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க. அது நான் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் தான். திமுகவுக்கு வாக்களிச்சா ஸ்டாலின் அமைக்கிற ஆட்சி சமூக நீதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும். மாநில சுயாட்சிக்காக அவர் உறுதியாக போராடுவார். இந்தியாவில் கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதி வர வாதாடுவார் நம்பிக்கையோட வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் தான் மாநில சுயாட்சியுடைய நாயகர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது டீம் ஒர்க். அதனாலதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு துணை நின்ற நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். இதுதான் டீம் எஃபர்ட், அதுக்கான அங்கீகாரம். இந்த சமயத்துலதான் இந்த தீர்ப்புக்காக பாராட்டு விழா நடத்தணும்னு நம்முடைய மதிப்பிற்குரிய முனிரத்னம் அவர்கள் கேட்கிறார்னு நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் அவர்களும் வந்து கேட்டாங்க. பொதுவா யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், டைம் தர மாட்டேன். ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான். அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் மூலமா தமிழ்நாடு பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த விழா எதற்காக என்றால் உறக்க சொல்லப்படாமல் விடப்படும் வெற்றியினுடைய அமைதியில பொய்களும் பரப்புரைகளும் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கும். அது நாட்டுக்கு நல்லதில்லை. அதனாலதான் இந்த விழா நடக்குது. இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்வியாளர்கள், நிகர்நில பல்கலைக்கழக வேந்தர்கள், துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரி கூட்டமைப்பு, தனியார் கலைக்கல்லூரிகள் கூட்டமைப்பு, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. பங்கெடுத்து பாராட்டுரை வழங்கின கல்வியாளர்களுக்கு என்னுடைய நன்றி. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நாளைய தலைவர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது. உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட். மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா? எந்த வகையில நியாயம்? அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் பண்ண. மாண்புமை உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் பர்த்திபாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவன ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டி இருக்காங்க. மாணவர்களான உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட்லைன் கொடுப்பாங்க. அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்புல என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னா, மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில் 2வது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமருடைய உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்கள் விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்லை. இப்ப ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நல்லா தான் பேசிட்டு வந்தோம். அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும். நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்கள இதையே செஞ்சா அவருடைய செயல்பாடுகளையே எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி.